இன்னைக்கு திருச்சி கிராண்ட் சோலாஸ் மதுரை பேந்தர்ஸ்க்கு எதிராக ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்ச கையோட பிளே ஆஃப்ஸ்க்கு ஒரு படி க்ளோசர் போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ரசல் ராஜ்குமார் தான் சொல்லணும். மறுபடியும் ஒரு பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஆடிங்க தேவைப்பட்ட ஒரு சமயத்தில். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்து தந்திருக்கீங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ வித் யோர் பெர்ஃபார்மன்ஸ்? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது வின்னிங் நோட்டில் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் மேட்ச் இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்தது, என்னால் முடிக்க முடியல, மேட்ச் தோற்றோம். பட் இன்றைக்கி வந்து இதை முடித்து ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு வந்து ரசல் ராஜ்குமார்னு பேர் வச்சது ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர் எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு பிரில்லியன்ட் ஃபினிஷராக மாறி இருக்கீங்க. ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா நீங்கள்? ஸ்பெஷல் ட்ரைனிங் இல்லை, நான் நார்மலாகவே என் கேம் இது தான், அடிச்சாடுறது தான் என் கேம். பட் இந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் சொன்னது தான், எனக்கு கிடைக்க போது ஷார்ட்டர் கொஞ்சம் 15லேருந்து 20 பால் தான் கிடைக்க போகுது. அந்த 20 பால் என்னால் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்தேன். அது நான் என்ன ஒர்க் பண்ணணும் அது கொஞ்சம் பெட்டராக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்புறேன். திருச்சி பொறுத்தவரையும் ஒரு மிக்ஸ் பேக் ஆஃப் சீசனாக இருந்திருக்கு. நிறைய தோல்விகளும் சந்திச்சிருக்கீங்க, நிறைய க்ளோஸ் கேம்ஸ். பட் இந்த ஒரு வெற்றி எவ்வளோ முக்கியம்? கண்டிப்பாக இந்த வெற்றி வந்து ரொம்ப பூஸ்ட் படுத்தும். ஏன்னா வந்து இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச் வின் பண்ணால் மற்ற டீம் ரிசல்ட்ஸ் பொறுத்து குவாலிஃபிகேஷன் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. நாங்கள் இந்த மேட்ச் வரும்போது என்ன டிசைட் பண்ணோன்னா, எல்லா மேட்ச்சும் போய் க்ளோஸாக தோற்றா வந்து வெளியே போயிட்டு க்ளோஸாக தோத்தோன்னு சொல்ல முடியாது. ஜெயிச்சாதான் ஜெயிச்சோன்னு சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஜெயிச்சுட்டு தான் போகிறோன்னு வந்தோம். அட் லாஸ்ட் வந்து அதே மாதிரி ஒரு வின்னிங் மென்டாலிட்டியோட வந்தீங்க, ஜெயிச்சிட்டீங்க. பட் தட் பீங் செட், உங்களோட அடுத்த ஆட்டம் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு எதிராக அவங்களோட டர்ஃபில் போய் ஆட போகிறீங்க. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சிம்பிள், அதே தான். அன்றைக்கி டே தான். யார் ஆடுறா அப்படிலாம் மேட்ரு கிடையாது. பட் நம்ம அன்றைக்கி யார் வந்து 100% கொடுக்குறா, யார் பெட்டராக வந்து ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் 100% நெக்ஸ்ட் மேட்சும் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் டீமாக. ஆல்ரைட், எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் வாழ்த்துக்கள் இன்னைக்காக. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட். தேங்க்யூ.